அந்த பழைய ட்ரெஸ்ஸை தான் வந்து துடைக்கிற துணியாவே போட்டுருவாங்க. வீட்டுல வெல்கம் அப்படின்னு போட்டு ஒரு மேட்டு போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது நல்ல ஈர ஒழியுதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்னர்ஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா கறி துணியவே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பனியன் தான் கறி துணியா இருக்கு நிறைய வீட்டுல. எங்க அப்பாவோட பனியனுக்கு ஓட்ட ஓட்டே ஆயிடுச்சு, அதான் வச்சிருக்காரு. அந்த காஃபி போடுறேன்னு அதுல இது பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். காட்டன் ஆமா காட்டன் கிளாத் பிழிஞ்சுக்கலாம். இது நாங்க கறி துணி தானே அப்படின்னு சொல்லி ரெண்டா கிழிச்சிருவாங்க. பனியன்னு தெரியாது, துணி பார்த்தாலே தெரியும். ஸோ இதுக்கு நீங்க வேஸ்ட்ன்னு நீங்க கடையில கேட்டீங்கனாலே நிறைய கிடைக்கும். நீங்க அந்த துணியெல்லாம் ஸ்டிச் பண்றாங்க இல்லைங்களா, அப்ப வேஸ்ட் வருது இல்லைங்களா, அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பழைய கந்தல் ஆடைகளை வந்து நீங்க வந்து வீட்டுல கறி துணியாவோ இல்ல சாமி துடைக்கிற துணியாவோ இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த சாமி வேஷ்டி கட்டுவாங்க, சபரிமலைக்கு போனதுங்க அது கிழஞ்சிச்சுன்னு சொல்லி அதை மட்டும் பிட்டு பிட்டா கட் பண்ணி வச்சுப்பாங்க. இது வந்து நீங்க நார்மலா ஏதாவது வேலை செய்றீங்க அதை துடைக்கிற துணியா யூஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து வீட்டுல கறி துணியாவோ இல்ல சாமி ரூமை துடைக்கிற துணியாவோ யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய வீட்டுல நாங்க பூஜைக்கு போறதுனால இது பார்த்தது. ஆமா கண்டிப்பா.